தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வேண்டிதான். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும். இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் சுமார் 12 லட்சம் வாக்காளர்கள் உள்ளன. 1678 வாக்குப்பதிவு மையங்கள் உள்ளன. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் மூலமாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதில் அனைத்து அரசியல் கட்சியினரும் பங்கேற்றுள்ளனர். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கண்ட்ரோல் யூனிட், வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் டிவி பேட் என சொல்லக்கூடிய 3ஐயும் தற்போதைய ஆகியவற்றை கொண்டு மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் 4140 வாக்குப்பதிவு இயந்திரங்களும், அதே போல கண்ட்ரோல் யூனிட் 2015 கண்ட்ரோல் யூனிட்டுகளும், 2945 விவி பேக் என சொல்லக்கூடிய நாம் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை தெரியும் வகையிலாக அந்த இயந்திரத்தையும் தற்போது மாதிரி வாக்குப்பதிவு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதில் அனைத்து அரசியல் கட்சியிலும் பங்கேற்றுள்ளார்கள். நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தலைமையில இந்த பணி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவி பேக் மற்றும் கண்ட்ரோல் யூனிட் ஆகியவற்றில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் உடனடியாக அதனை சரி செய்வதற்காக இங்கிருந்து பெங்களூருக்கு அனுப்பிவிடுவதற்காக தயார் நிலையில் இருப்பதாகவும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.